கடைக்கு போனீங்கன்னா நாற்றங்காலுக்கு 2 கிலோ விதை தான் தேவைப்படும். 2.5 கிலோ 2.5 கிலோ வந்து 1 கிலோ வந்து 2000 ரூபாய், 2 கிலோ 5000 ரூபாயோட முடிஞ்சுது. பட் அது வந்து 25,000 ரூபாய் செலவாகும். அதை நீங்க பாத்துக்கணும். சரியா? ரெண்டாவது வந்து நாத்தங்கால் எல்லாமே போட்டாங்கன்னா ஒரு மாசம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவாகும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 8000க்கு மேல போகாது. பட் அது வந்து 25,000ல இருந்து 30,000 வரையும் செலவாகும். அதை பாத்துக்குங்க. ஸோ 30,000 நம்ம செலவு பண்றோம். அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கணும். மார்க்கெட் ரேட் இருந்தா தான் உங்களுக்கு லாபகரமா இருக்கும். சரிங்களா? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் வந்து அதை விட இது அதிகமா இருக்கும். இப்ப விதை வெங்காயம் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஏக்கருக்கு எத்தனை வருது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா? ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் கிடைக்கும்? நார்மலா வந்து 6 டன் கிடைக்கும், 7 டன் 8 டன். அதுக்கு மேல கிடைக்காது. ஆமா, குறைஞ்சது வந்து 5 டன், மேக்சிமம் நல்லா பண்ணீங்கன்னா 8 டன் கிடைக்கும் இல்லையா? இது வந்து குறைஞ்சது 10 டன்ல இருந்து 12 டன் வரையும் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 8ல இருந்து 10 டன்ல இருந்து 12. 1ல இருந்து 4 இது கிடைக்கும். சரிங்களா? 4 வந்து கிடைக்க நல்லா அட்ராக்டிவ் வந்து ரெட் கலரா இருக்கும். எக்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணலாம். அது சின்ன வெங்காயம். சோ பெரிய வெங்காயம் சப்போஸ் நீங்க போடுறீங்கன்னா இந்த வெங்காயத்தை போட்டிருக்காங்க. இதுக்கு பேரு பீம், அர்க்கா பீம்னு இந்த ரகம். சோ வந்து நீங்க சின்ன வெங்காயம் வரும்போது பெரிய வெங்காயம் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெங்காயத்தை பொறுத்தவரையில் நாங்க வந்து சீசன் வைஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். ஆடி பட்டத்துக்குன்னா சில ரகம், அதே மாதிரி தை பட்டத்துக்குன்னா சில ரகம் இருக்கு இல்லையா? சோ இந்த ரகம் பாத்தீங்கன்னா அர்க்கா பீம்ங்கிற ரகம் வந்து ஆடி பட்டத்துலயும் போடலாம், தை பட்டத்துலயும் போடலாம். இது வந்து சைஸ் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸா இருக்கும். நல்லா 80ல இருந்து 100 கிராம் வரையில யூனிஃபார்மா இருக்கும். நல்லா அட்ராக்டிவ், நல்லா டார்க் ரெட் கலரா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு கலர் இருந்தா தான் வந்து மார்க்கெட்ல போவோம் இல்லைங்களா? நல்லா சேப்பு கலரா இருக்கும். ஸோ வந்து இது வந்து சப்போஸ் மார்க்கெட் இல்லை, இமீடியட்டா அறுவடை பண்றீங்க, மார்க்கெட் இருந்ததுன்னா டைரக்டா எடுத்துட்டு போயிடலாம். சப்போஸ் மார்க்கெட் இல்லை அப்படின்னா 2 மாசத்துல இருந்து 3 மாசம் வரையில நீங்க ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? பற்ற போட்டு வச்சுக்கலாம். ஸோ பீம், அதுக்கிட்ட பேரே பேருந்து பீம். பீமன் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கான்னா அதனால இந்த ஆனியன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் பேரே வந்து பாத்தீங்கன்னா அர்க்கா பீம்னு வச்சிருக்கோம். ஆமா, நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா டைட்டா இருக்கும். நல்லா யூனிஃபார்மா கலர் இருக்கும். கலர் வந்து சீக்கிரமா மாறாது. நார்மலா கலர்லாம் பாத்தீங்கன்னா டார்க் ரெட்டா இருக்கும். 2 மாசம் கழிச்சு கலர் போயிடும். இது அப்படி கிடையாது. ஸ்டோரேஜ் பற்ற போட்டுறதுக்கு நல்லது. சோ இந்த ரகம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இல்லையா? தாளோடு வைக்கலாம், தாள் கட் பண்ணிட்டு வைக்கலாம். சரியா? தாளோடு நிறைய பேர் வைக்கிறாங்க. நிறைய பேர் தாள் கட்டிட்டு நீங்க வந்து பூச்சி கூட வைக்கலாம். இது வந்து இது வந்து அதான் 80ல இருந்து 100 கிராம் வரையில் வரும். சரிங்களா? அது வந்து கல்யாணம் வந்து கரீப் சீசனுக்கு போடுறது. சரிங்களா? ஆடிப்பட்டத்துல போடணும் அப்படின்னா அந்த கல்யாணுங்கிற ஒரு ரகம் இருக்கு. அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் அது அதிக நாள் வச்சிருக்க முடியாது. சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு அனுப்பிக்கணும். இந்த பீம்ங்கிற ரகம் வந்து நீங்க பற்ற போட்டு வைக்கணும்னா இந்த ரகத்தை வைக்கலாம். சரியா? சரி, வாங்க அடுத்ததுக்கு போலாம்.